அவரை வழிபட வந்திருக்கிற அனைவருக்கும் ஈசானின் திருப்பையாக வழிபாடு வாழ்க்கையை வரவேற்றுக் கொள்வது நம்மையாவது கண்களை மூடி தாய் வழங்கி அமைதியான முறையில் இவ்வழிபாட்டுக்கு அமைதியான ஆய்வு செய்து கொள்வோம். தந்தை வாய்ந்த தூய ஆவியானவராகிய மூவரின் பெயராலே நாம் ஜெபம் செய்வோம். ஈடுடைய சார்பும் எல்லையில்லா இறக்கும் கொள்ளைகளாக எல்லா வாழ்விற்கும் வளமைகளுக்கும் அடித்தளமானவரே, ஆசீர்வாதமாக எங்கள் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ஓய்வு நாளை காண்கிற பாக்கியத்தை ஆண்டவராக இறைவனை கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரை காலை பொழுது ஒரு சமூகத்தை நாங்கள் நாடி வருகிறது. ஆண்டவராக இறைவனை ஒரு உள்ளத்தோடு ஆராதிக்கும்படியான சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக போகிறோம். வழிபாட்டை உங்கள் கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். உன் பிள்ளைகளாகி நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் மேற்கொண்டு கொள்ள வேண்டிய அருளை எங்களுக்காக வழிபாட்டின் கூடாக பாடுகிற பாடல்கள் வீரர்கள் இறை வேண்டல்கள் வாசிக்கிற தியானிக்கிற உங்கள் திருமொழிகளின் வழியாக உன் திருநாமம் ஒன்றை மகிமையை மாற்றமை அடையட்டும். இதன் கூடாக தருகின்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தராக இறைவன் தாமே உதவி செய்கிறார். வழிபாட்டில் பங்கெடுத்திருக்கிற நம்முடைய மக்களையும் பங்கெடுப்பதற்காக ஆயத்தத்தோடு வந்து கொண்டிருக்கிற நம்முடைய மக்களையும் இந்த சமூகத்தை ஒன்றாக கூட்டி சேர்த்தரும். நாங்கள் இணைந்து உறவேற்றும் ஒரு திரு பெயரை மாத்திரமே உயர்த்தி பிடிக்க கர்த்தராக இறைவன் தாமே அவர்கள் கூறுகிறார்கள். வழிபாட்டின் துவக்கம் இறுதி மட்டும் திருப்பிரசனத்தினாலும் கூறிய ஆமையான நலன்கொடையாகும். எங்கள் அனைவரையும் ஆண்டுகளாக இறைவன் நீ நிறைவாக ஆட்கொண்டு வழிநடத்திவிட வேண்டும் என்று இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம். நாம் வழிபாட்டு காரணமாகவும் ஒவ்வொரு கடவுளை போற்றும் வண்ணமாக 78வது கீர்த்தனை பாடலை பாடும் இயேசு நாயகனை துதி செய்யும் 78வது கீர்த்தனை பாடல். இயேசு நாயகனை துதி
மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கை இடுவீரோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, மீண்டும் நீர் காட்டிய கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவிலாக இருக்கும்படி கடவுளே, எங்களை மீட்கும்படி மனதிற்கு கொடுத்து ஒரே பேரான குமாரனை மீட்கும் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உண்மையின் சிலர்களையும் உண்மையான தீர்ப்புகளையும் கர்த்தர் கொண்டு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுளிடம் கருதினார். அவர் தமது ஒரே பேரான மைந்தரை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளை பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது தூய ஆவியானவரை தந்துள்ளதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடையவனாய் ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். திருத்துவ பண்டிகைக்கு வருகின்ற 15ஆம் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தை பின்பற்றவும். பாடல் புத்தகத்தில் 106வது பாடத்தில் அடைந்துள்ளது.
உலகத்தின் பாவங்களை சுமந்து எங்கள் ஜபத்தை ஏற்றருளும். பிதாவின் பரிசுத்தே எங்களுக்கு நீங்களும் இயேசு கிறிஸ்துவை உம்முடைய பிதாவே மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்த நீர் ஒருவர் ஆண்டவர் நீர் ஒருவர் உன்னதமானவராய் உங்களோடு பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவராகிய கடவுளே, உமது திருச்சபை உம்முடைய ஆதரவினால் மோசத்திற்கு விலகி சுகமாயிருக்க முடியாத உமது சகாயத்தினாலும் தயவினாலும் அதை என்றைக்கும் காப்பாற்றி இடைவிடாத இரக்கத்தினாலே அதை சுத்திகரிக்கவும் பாதுகாக்கவும் வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றைக்கும் வேலைக்கு நான் கொண்டிருக்க உமது மைந்தராகிய எங்கள் நாம கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். நாம் யாவரும் அமர்ந்து திருத்துவப்படியை பின்வருகிற 15ஆம் நெறிச்சுவதைக்குரிய திருமலை பகுதிகளை தொடர்ந்து படிக்கிறேன். சங்கீதம் 146 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 146 வசனங்கள் 1 முதல் 19. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதியுங்கள். அவருடைய ஆவி பிரியம், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவர் யோசனை அடைந்து போம். யாக்கோபின் தேவனே, தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் எச்சரிக்கு உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மரணிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமன்றங்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கன் வழியோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜ்யம் பண்ணுகிறார். அல்லேலூயா. குறிக்கப்பட்ட சங்கீதம் வாசிக்கப்பட்டது. அப்படி நான் குறிப்பிட்ட பணியேற்படும்படி ஆபோஸ்தலர் என்ற புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 7ஆம் வசனம் முடியும். ஆபோஸ் 6 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. சியோனிலே நீர் விசாரமாக இருக்கிறவர்களுக்கும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஜாதிகளின் தலைமை எனப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தால் தேடி வருவதுமாகிய உங்களுக்கு ஐயோ! நீங்கள் கல்யாணா மட்டும் சென்று அவ்விடத்திலிருந்து ஆமாத் என்னும் பெரிய பட்டணத்துக்குள்ளே போய்
பெருசருடைய காத் பட்டணத்துக்கு இறங்கி அவைகள் இந்த ராஜ்யங்களை பார்க்கிறோம் நல்லவர்களோ என்றும் அவைகளின் எல்லைகள் உங்கள் எல்லைகளை பார்க்கிறோம் விசாரமானவர்களோ என்று பாருங்கள். தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி கொடுமையின் ஆசனம் கிட்டி வரும்படி செய்து தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சவுக்காகமாய் சயனித்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டு தொழிலில் உள்ள கன்றுக்குட்டிகளையும் தின்று தம்பரை வாசித்தபடி தாவீதை போல் கீத வாத்தியங்களை தங்கள் முன்னே பண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை கொடுத்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள். ஆகையால் அவர்கள் சிறையில் இருக்கும்போது போகிறவர்களின் முன்னிலையே போவார்கள். இப்படியே செல்வமாய் சாய்த்தவர்களின் விருந்து கொண்டாடப்பட்டு நின்று போகும் என்றார்கள். படையெடுப்பு வாசகம் வந்து ஒன்று தினத்து 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படி 13ஆம் வசனம் படி 1 தினத்து 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படி 13ஆம் வசனம் படி 3ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை. கண் காணிப்பை விரும்புகிறவர் நல்ல வேலை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண் காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோகிதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அது மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவமாயிராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனுமானும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிகின்றவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இரு மார்படைந்து பிசாசு அடைந்த ஆகினாலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. அவன் நிந்தையினாலும் பிசாசின் கண்ணினாலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாய் இருக்க வேண்டும். அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குளவுகளாகவும் மதுபான பிரியரும் இழிவான ஆயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்ற சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறும் பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலையும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரர்கள் ஒரே மனைவியுடைய புருஷனுமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துவர்களுமாய் இருக்க வேண்டும். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலைமையும் கிறிஸ்து இயேசு வைப்பாரற்று விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள் என்றார். வாசகம் வந்து அப்படி நான் கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்தை லோகாயப்பட்டோம். அது 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 31ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 16
ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் என்னும் பேர் கொண்ட ஒரு திரைத்திருந்தவன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யானுடைய வாசல்களை திறந்து அவனுடைய மேசையிலிருந்து விடும் துணிக்கைகளால் தன் பசியை ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நினைத்து பின்பு அந்த தரித்திரன் மறித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமை, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குடிப்பார்ப்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி சுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நீ நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுக்குள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிழப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியே அவர் தகப்பனாகி ஆபிரகாமே, மரித்தோர்ந்து ஒருவன் அவர்களுக்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாமல் மரித்தோரிலிருந்து ஒருவன் இருந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். ஜீவனுள்ள திருமண பகுதி வாசிக்கப்படுகிறது. திருமொழிகளை படிக்க கேட்கலாம். அதற்கு மறுமொழியாக விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக செய்வோம். உலகத்தையும் குடும்பத்தையும் படைத்த சகோதர பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருக்கு பவித்து முதலாவது பாடுபட்டு அடைந்து மறித்தார். அவர்களுக்கு 3ஆம் நாள் மறித்தோடு உயிர்த்தெழுந்தார். அவருக்கு உயிர்த்தோடு மறித்தவனே இருக்கிறார். நாம் என்ற வண்ணமாகவே ஆண்டுடைய செய்தி காரியமாக 298வது ஞானப்பாடலை எதிர்ப்பாலும் கிறிஸ்துவின் ரத்தம் நீதி இந்த அலங்கார சாதனை என்கின்ற 298வது ஞானப்பாடல்.
அன்புக்குரியவர்களே, நாம் படிக்க கேட்டதான ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம், குறிப்பாக 6ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்க்கும்போது அதற்கு ஒரு தலைப்பு இருக்கிறது, இஸ்ரவேலின் அழிவு என்று சொல். நாம் வாசி கேட்ட அந்த முதல் 7 வசனத்தில் மிகப்பெரிய எச்சரிப்பை இறைவன் விடுக்கிறார். ஐயோ, உங்களுக்கு கேடு வரும் என்று சொல்லுகிறார். 7வது வசனத்தில் வாசிக்கும் போது, நிச்சயம் நீங்கள் சிறைப்பட்டு போவீர்கள், உங்களுடைய களி கொண்டாட்டங்கள் எல்லாம் நிச்சயம் ஓயும், எல்லாம் முடிவுக்கு வரும் என்று கடவுளாகிய இறைவன் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த கடுமையான வார்த்தைகளை உரைப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பொதுவாகவே அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இந்த ஆடம்பரமான அல்லது சுகபோக வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் அப்படியே இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏழைகளாக ஒன்றுமில்லாமல் கஷ்டத்தோடு இருக்கிறவர்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கிறார்கள். அதை தான் இப்படி சொல்லுவார்கள், பணக்காரன் பணக்காரனாகவே போய்கொண்டிருக்கிறான், ஏழை ஏழையாகவே போய்கொண்டிருக்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல். நம்முடைய இந்திய மக்கள் தொகையில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 16% ரொம்ப ஏழைகள் இருந்தார்கள் என்கின்ற ஒரு கணக்கெடுப்பு இருந்தது. ஆனால் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அது மிக அதிகமாக குறைந்து ஒரு 3-4% ஏழைகள் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருந்தால் ஏன் சில ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு தெரியும் கடந்த நிகழ்வு ஆனால் உண்மையில அப்படி இருந்தால் இப்படி ஒன்றும் மறைத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் பல நாடுகள், இந்த உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இன்றும் ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்படுகின்ற மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுவும் இந்த உகாண்டா போன்ற ஆப்பிரிக்கா போன்ற இடங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப கடுமையான வளர்ச்சி. அந்த வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, தண்ணி கூட அவங்களால சுத்தமான தண்ணி குடிக்க முடியாது. மழை வந்து ஏதாவது தண்ணி அங்கே தேங்கி இருந்தால் அந்த தண்ணியே குடிப்பாங்க. நாமளே எவ்வளோ பியூரிஃபைடு இல்லையா, ஆர்ஓ வாட்டர்லாம் நம்ம குடிக்கிறது தண்ணி இல்லையா, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நிலையில இப்போது இருக்கிறோம். ஆனால் இன்றும் பல நாடுகளில் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழல் இருப்பது உண்மையான ஒன்று. அப்போ நாம் வாழும் வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அல்லது நம்மை சார்ந்த நம்மை சுற்றி இருக்கின்ற அல்லது மற்ற மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்முடைய தேசத்தில், குறிப்பாக நம் மத்தியில் இறைப்பணி ஊழியம் செய்தவர்களை நாம் உதாரணமாக நிச்சயம் இதில் எடுத்துக்கொள்ளலாம். அதிலும் குறிப்பாக நம்முடைய ILCக்கு இங்கே இறைப்பணி ஆற்றின அநேக மிஷனரிமார்கள், அவர்களுடைய தியாக உணர்வு நமக்கு தெரியும். இப்படி பல இடங்களில் இந்தியா ஃபுல்லா நீங்க எடுத்துக்கணும்னா நிறைய டினாமினேஷன்ஸ் இருக்கு. பல திருச்சபைகளை உருவாக்கின மிஷனரிமார்கள் என்ன எண்ணத்தோடு வந்தார்கள் என்பது நமக்கு நன்கு தெரியும். அவர் ஒருபோதும் இங்கு இருப்பதை எடுத்து கொண்டு போக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வரவில்லை, அல்லது நம்மை சுரண்டி சாப்பிட்டு விட்டு போக வேண்டும் என்று வரவில்லை. அங்கே இருந்து அவர்கள் தியாக உணர்வோடு வந்தார்கள் இல்லையா. அவங்க அங்க ரொம்ப சூப்பரா அழகான வாழ்க்கையும் இல்லையா, ஃபாரின்ல அப்ராட்ல வாழ்ந்தார்கள். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் விடுத்து இங்கே நம் மண்ணுக்கு
இங்கே இருக்கிற அந்த எளிமையான வாழ்க்கையை அவர்கள் பெற்று மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களுடைய தேவைகளை சந்தித்து மக்களுடைய குறைகளை தீர்த்து நமக்கு வேண்டியவைகளை செய்துவிட்டு போனார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம். அது மாற்று கருத்தை இல்லை. அதுவும் நமக்கு ரொம்ப இன்னும் உதாரணம் எடுத்துக்கன்னா, போன வருஷம் இப்போ வர 30ஆம் தேதி நம்ம டாக்டர் ஆலிசாமாவுடைய முதல் நினைவு நாள். அவர்கள் இறைவனோடு வாழ்கின்ற அந்த முதல் ஆண்டை நிறைவு செய்கிறார்கள். வரக்கூடிய நாட்டில் செய்யக்கூடாது. அப்போ அவர்களை எடுத்துக்கொண்டால் நமக்கு தெரியும் இல்லையா, 80 வயதுகளை அவர்கள் தாண்டினவர்களாக இருந்தாலும் அவன் நினைச்சிருந்தா திரும்ப அவங்க நாட்டுக்கே போய் அங்கே வாழ்ந்துருக்கலாம். ஏன்னா எங்கள் பிரதர்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு 10 ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சு, நிலைமை மாறுற மாதிரி தெரியல. அதனால அவங்க என்ன பண்ணலாம், அந்த இடம் பார்த்தாலே உங்களுக்கு நீங்கள் நைட்டில் போயிட்டு பாருங்க, பிரதர்ஸ் அந்த கேம்பஸை ரொம்ப பயங்கரமாக அடர்ந்த ஒரு காடு அது மாதிரி இருக்கும். கீழ் அந்த லைட் கிடையாது, ரொம்ப ஒரு பயங்கரமாக இருக்கும். அதுக்குள்ளே அந்த அம்மா வாழ்ந்துருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. கடைசி அவங்க சாக தருவாய் வரைக்கும் அங்கே தான் வாழ்ந்தாங்க. அப்போ அவர்களுடைய தியாக உணர்வு, ஒரு அழகான வாழ்க்கையை மீண்டும் போய் அங்கே அனுபவித்திருக்கலாம். அதை எல்லாம் கடந்து இங்கே நாம் வந்தோம், இங்கே இறைப்பணியை செய்ய வந்தோம், மருத்துவ பணியை செய்ய வந்தோம். இங்கே தான் இருக்க வேண்டும், இங்கே என் உயிர் போக வேண்டும், இங்கே அடக்கம் செய்ய வேண்டும். அது எத்தனை பேர் வரும்? இங்கிருந்து எதையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை, அங்கிருந்து பெற்று நமக்கு கொடுத்தவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். இது போன்றுதான் எல்லா மிஷனரியும் இன்று வரைக்கும் நடைபெறுகின்ற நிகழ்வு அதுதான் இல்லையா. நம்ம தாய்ப்பூர் சபை இருக்குன்னா பல சிக்கல்களினால் தான் இப்பொழுது அவர்கள் நமக்கு வேண்டியவைகளை இங்கே செய்யாமல் ஒரு சூழல் இருக்கிறது. இப்போ நமக்கு வேண்டியது அப்படின்னா முன்னாடி நமக்கு நிறைய தேவைப்படுச்சு, நீடட் எல்லாத்தையும் செஞ்சாங்க. இப்பொழுது முக்கியமாக அவர்கள் செய்யக்கூடிய ஒரே இடம் அந்த எரியல் கல்லூரி தான், கன்றாடி எரியல் கல்லூரி. நமக்கு தெரியும், அது போன வாரத்துக்கும் நம்ம பிரசவம் கட்டி இப்போ அங்கே இருக்கிற சூழல்னாலே அவர்களுக்கு வர வேண்டிய அந்த ஃபண்ட் எல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கு. அதனால தான் ஃபீஸ் 40,000 ரூபாய் ஒரு ஸ்டூடெண்ட் கட்டணும் அப்படின்னா அது அப்படியே டபுள் ஆகிடுச்சு. ஒரு சூழல் பல சிக்கல், அதனுடைய பின்னணி நிறைய இருக்கிறது. அது சொல்லணும்னா ஆரம்பிச்சா நிறைய போகும். இப்போ இன்றளவும் அவர்கள் அந்த தியாக உணர்வோடு தான் நமக்கு வேண்டியவர்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இதை நாம் பார்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, எதையும் அவர்கள் இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போகவே இல்லை, கொடுத்தார்கள். வேண்டிய மட்டும் நிறைவாக நமக்கு கொடுத்தார்கள். இந்த முழு ஈசுருசாவை எடுத்து பார்க்கும்போது தெரியும். ஆனால் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் இப்போ எப்படி வச்சுட்டு இருக்கிறோம்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு அவல நிலை, மோசமான ஒரு நிலை. நம்முடைய ஸ்தாபனங்கள், நம்முடைய நிறுவனங்கள் எவ்வளவு பின்தங்கி போயிருக்கிறது, எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது, செயலற்று போயிருக்கிறது. இதற்காக பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும் என்று சொல்லி பல முனைப்போடு வந்தாலும் யாரும் செய்ய முடியாத ஒரு நிலை நீடிக்கிறது இல்லையா. கடந்த எலெக்ஷன்ல இருந்து ஒரு 3 வருஷம் நிர்வாகத்தில் இருந்தாங்க, முடியல. ஏன், எதனால? இப்போ நீங்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அங்க தரஸ்டார் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. பிஎஃப்ல இருந்து இஎஸ்ஐ, அவர் நகராட்சியில் இருந்தெல்லாம் நோட்டீஸ் வருகிறாங்க. இவ்வளோ லட்சம், இந்த லட்சம் தான் பல லட்சம், 80 லட்சத்துக்கு மேலே கட்டணும் நீங்களாம் எங்களுக்கு பாக்கி அப்படின்ற மாதிரி கொட்டிடுறாங்க. என்ன பண்ணுறது லாஸ்ட்டில்? இதை எப்படி நம்ம ஈடு செய்ய முடியும்? அதுக்கான ஒரு வழி, ஐஎக்ஸில் காசு இருக்கா என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல, இது வரைக்கும் ஒரு கணக்கும் நமக்கு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன செய்வது? இருக்கிற இடத்தை விற்பதே ஒரே எண்ணம். அப்போதான் அது என்ன பண்ண முடியும், நம்மளால விவசாயம் காப்பாற்ற முடியும். அவங்க விற்கிறது நல்லதுன்ற மாதிரி மாறுது இல்லையா. இது என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியல. நிலைமை ரொம்ப மோசமாக போய்கொண்டே இருக்கிறது. நாம் எல்லாவற்றையும் விற்று கொண்டே இருக்கிறோம். அவர்கள் நமக்கு கொடுத்தவைகளை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள முடியாத நிலையில இன்றைக்கு நம்முடைய ஐஏசி போகிறது. இங்கே இருக்கிற ஒட்டுமொத்தமான இடங்களுடைய ஒரு கஷ்டமான நிலை இதுதான். அப்போ ஆடம்பரம், சுகபோகம், இதை விரும்புகிறவர்கள் இன்னும் அதை விரும்பிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். இங்கிருந்து எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதை
எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார். இந்த ஐஎல்சி வந்து இன்னும் போகிற நிலைமையை பார்த்தா இங்கே இருக்கிறது எல்லாமே போயிடும் மாதிரி தெரியுது. அவங்க நிறைய லேண்ட்ஸ் இருக்குது, எல்லாம் போயிட்டு ஃபைனலாக சர்ச்சஸ் மட்டும்தான் கடைசியில் நிற்கும். அப்படி இருக்கிற நிலைமை நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, அதுவும் வந்து இருக்கிற நிலைமை வந்துட்டு. ஸோ எல்லாவற்றையும் கொடுக்க பார்க்கிற மனநிலை போய் எடுக்க பார்க்கிற மனநிலை நமக்கு மிகுதியாக வந்துவிட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ நாம் படிக்க கேட்டதான சிந்தனை பகுதியில் இங்கே கடவுள் ஆமோஸ் வழியாக இந்த இஸ்ரேல் மக்களை கண்டிக்கிறார். குறிப்பாக ஆமோஸ் என்று நாம் எடுத்து பார்க்கும்போது அது ஆமோஸ் வந்து யூதா நாட்டில் பிறந்தவர். அவர் வந்து இப்போ எங்க தீர்க்க தரிசனம் உரைக்க வரார் அப்படின்னா இஸ்ரேலுக்கு. அது தென்னாடு, இது வடநாடு. அப்ப அங்கே பிறந்தவர் இங்கே வந்து கிமு 8ஆம் நூற்றாண்டின் மையத்தில் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்க வருகிறார். அவர் இஸ்ரேல் மக்களை பார்த்து கடவுளுடைய வார்த்தையை சொல்லும்போது இப்படி ஆரம்பிக்கிறார். சீயோனில் சுக ஜீவிகளாய் இருக்கிறவர்களே, சமாரியா மலையில் கவலையற்றவர்களாய் இருக்கிறவர்களே, ஜாதிகளில் சிறந்த ஜனத்தில மேன்மை உள்ளவர்களே, இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு வரும் அப்படின்றார். சியோன் என்று நாம் எடுத்து பார்க்கும்போது அது யூதாவினுடைய தலைநகர். நமக்கு தெரியும் அந்த இஸ்ரேல் வந்து ரெண்டா பிரிஞ்சு யூதாவாகவும் இஸ்ரேல் நாடாகவும் பிரிக்கப்பட்டது. அப்ப சியோன் என்பது யூதாவினுடைய தலைநகரம், சமாரியா என்பது இஸ்ரவேலுடைய தலைநகரமாக இருக்கிறது. சோ இங்கே வாழ்கின்ற மக்கள் எப்படி வாழ்கிறார்களா? சுகஜீவிகளாக, சுகபோகமா, ரொம்ப சுகவாசியா இருக்கிறார்கள், கவலையற்றவர்களாக இருக்கிறார்கள். மக்கள் எல்லாரும் தேடி வர வேண்டும் என்று இருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் கேடு வரும். தொடர்ந்து நாம் வசனங்களை வாசித்துக் கொண்டே இருக்கும் போது இந்த மக்கள் எல்லாரும் தங்களை மேன்மை உள்ளவர்களாக கருதினார்கள். யார் என்றால் ரொம்ப செல்வ செழிப்பில் ஆடம்பரமாக சுகபோகமாக எல்லாவற்றையும் பெற்று அனுபவித்து வாழக்கூடிய இவர்கள் எல்லாரும் தங்களை மேன்மையாக உயர்ந்த நிலையில இன்னும் தங்களை உயர்த்திக் கொள்ளவே முற்பட்டார்கள். நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது தந்த கட்டில்களில் படுக்கிறார்கள், தங்கள் மஞ்சங்களில் சாய்ந்திருந்து மந்தையில் தெரிந்தெடுத்த ஆட்டுக்குட்டிகளையும் தொழுவத்தில் வளர்த்த கன்றுக்குட்டிகளையும் தின்கிறார்கள் அப்படின்றார். தந்த கட்டில்களில படுத்துக்கொள்ள அவர்கள் எப்பொழுதுமே ஆசை கொண்டு அதை படுக்கிறார்கள். மஞ்சளை ரொம்ப அழகான பஞ்சு மெத்தைகள், இவைகளிலே படுத்து ரொம்ப ரிலாக்ஸா வந்து அவங்க தங்களுடைய நேரங்களை கழிக்க விரும்புகிறார்கள், உறங்க ஆசைப்படுகிறார்கள். மந்தைகளிலே தொழுவங்களில் இருக்கக்கூடியதான தெரிந்தெடுக்கப்பட்ட ஆட்டுகளை, ஆட்டுக்குட்டிகளை, கன்றுக்குட்டிகளை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உண்கிறார்கள், தின்கிறார்கள் என்று சொல்லலாம். அன்றைக்கு இருந்த நிலை அப்படின்னு எடுத்துக்கினா இஸ்ரேல் மக்கள் ரொம்ப குறிப்பிட்ட நாட்களில் மாத்திரம்தான் இறைச்சியை வந்து முன்பார்களாம். அதாவது ரொம்ப ஃபெஸ்டிவல் சீசன் இப்படியெல்லாம் இருக்கும்போது ரொம்ப ஏழை எளிமையா இருக்கிற மக்கள் எல்லாரும் அந்த பண்டகையா அன்னைக்கு இறைச்சி உண்பாங்க. இப்படிதான் அவங்களுடைய நிலை. நம்ம கூட பல முன்னாடியெல்லாம் அப்படிதானே. இப்போ நம்ம நினைச்சா போயிட்டு கறி வேணும். எங்கள் ஊரில் சொன்ன மாதிரி இப்போ 130 ரூபா கிலோ சிக்கன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப மலிவாக இருக்குதுல்ல, நம்ம ஈஸியாக போயிட்டு நம்ம வாங்கி சாப்பிட்றோம். நினைச்சா வந்து நம்ம கை வாங்குறோம். நம்ம 65 இருக்குது, இல்லை கபாப் சென்டர் நிறைய, அது வாணிபடி சொல்லவே தேவையில்லை. ஆம்பூர் கருங்கம்பட்டெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும், நிறைய கடைகள். நம்ம நினைச்சா போயிட்டு சாப்பிட்றோம். பிரியாணி நிறைய வந்து இருக்குது இல்லை. நம்ம ஒரு ஃபங்க்ஷன்னாலே கண்டிப்பாக வந்து ஹெல்தி இல்லாமல் இல்லை. யாரும் வந்து வெஜிடேரியன்லாம் வந்து நம்ம லைக் பண்ணுறது கம்மி. நினைச்சால் நாம் முன்னுக்கிறோம். ஆனால் கொஞ்சம் முன்னாடி யோசிச்சு பாருங்க, பல ஆண்டுகளுக்கு முன்பு சண்டேலாம் நம்ம கறி எடுப்போம். அப்படிதானே? உண்மைதானே? ஞாயிற்றுக்கிழமையா சர்ச்சுக்கு போயிட்டு வந்து கறி எடுத்து சாப்பிடுவோம். இடையில எப்பாவது எடுத்துருக்குமா? கொஞ்சம் பின்னாடி யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக கிடையாது.
இன்னும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் வந்து பண்ணுங்கன்னா அன்னைக்கு கையெழுத்து சாப்பிடுவாங்க. இதுதான் நம்முடைய முந்தைய நிலை. இன்றைக்கெல்லாம் அது மாறிவிட்டது. அன்றைக்கு இருந்த இஸ்ரேல் மக்களிலே ரொம்ப பின்தங்கி இருந்த மக்கள் எல்லாரும் பண்டிகை நாட்களில் தான் இறைச்சி உண்டார்கள். ஆனால் இவர்கள் யாரு ரொம்ப செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் எல்லாரும் நினைச்சா மந்தைகளில் தொழுவங்களில் இருக்கக்கூடிய தெரிந்தெடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிகளை கன்றுக்குட்டிகளை அவர்கள் அடித்து உண்ணார்கள். ஆனால் அங்கே இருந்த மக்கள், எளிமையில் இருந்தவர்கள் அப்படியே தான் இருந்தார்கள். அடுத்ததாக சொல்லுகிறார் 5ஆம் வசனத்தில், தம்புரு வாசித்து அவர்கள் கத்துகிறார்கள். தாவீது செய்தது போல நூதன கீத வாத்தியங்களை கண்டுபிடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் தம்புரு வாசித்து இசைகளை எல்லாம் என்ன பண்றாங்க, அவர்கள் மீட்டி கத்துகிறார்கள். பாடுறது வந்து வேற, கத்துறது வேற. அப்படிதான். கத்தி கத்தி பாடுறது வந்து வேற, பாடுது கத்துறது டிஃபரண்ட் இருக்கு இல்லையா? அவர்கள் வந்து தம்புரு வாசித்து கத்திக்கிறாங்க, கத்தி கத்தி இருந்தாங்க. பாடுறது கடவுளை போற்றுவதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தாவீதை போல அநேக நூதன கீத வாத்தியங்களை அவர்கள் எல்லாரும் கண்டுபிடித்தார்கள். அப்படி கண்டுபிடித்து அவர்கள் கடவுளை வந்து பெருசா துதிக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர்கள் இசைத்து அவர்கள் மகிழ்ந்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக 6ஆம் வசனத்தில் மதுபானத்தை குடங்குடமாய் குடிக்கிறார்கள் அப்படின்னு. குடம் வேற, சின்ன டம்ளர் வேற இல்லையா? அவன் வந்து குடம் குடமா குடிக்கிறதா யோசிப்பாங்க. நம்ம வீட்டுல குடம் இருக்குல்ல, குடம் ஃபுல்லா வந்து மதுபானத்தை நிறைத்து அப்படி குடிச்சாங்க. அவ்வளோ அதிகமாக சிறந்த தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள் அப்படின்னா அந்த இன்னொரு மொழிபெயர்ப்பு நறுமண தைலம் என்று சொல்லப்படுது. நறுமண தைலம்னா நமக்கு தெரியல, ஃப்ராக்ரன்ஸ், சென்ட், ஸ்ப்ரே எல்லாம் கட்டியிருக்குல்ல நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்துவோம். அது வெளிநாட்டு சென்டெல்லாம் வந்து இன்னும் நமக்கு நல்ல வாசனை தரும். எங்களுக்கு கூட உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஸோ அதை நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். இவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, வேறு நாடுகளிலிருந்து நல்ல நறுமண தைலங்களை, சுகந்த வாசனைகளை எல்லாம் வாங்கி கொண்டு வந்து அதை அவர்கள் பூசி தடவி பயன்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு தான் இறுதியாக சொல்லி முடிக்கிறார். சிறைப்பட்டு போகிறவர்களின் முன்னணியில் அதற்கு முந்தி நீங்கள் கண்டிப்பாக போகிறீர்கள். உங்களுடைய கழி கொண்டவர்களில் எல்லாருடைய கொண்டாட்டமும் வைத்து போய்விடும் அப்படின்றார். உங்கள் நிலைமைகள் கண்டிப்பாக மாறும். நீங்க இப்படியே வாழணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப நீங்க இஷ்டப்படி வாழ்றீங்க, நிச்சயம் எல்லாம் முடிந்து போகிற ஒரு நிலை வரும். நீங்க தொடர்ந்து சிந்தனை பகுதிக்கு அடுத்த வசனங்களை நம்ம படிக்கும் போது தெரியும். 8, 9 ஆகிய வசனங்களில் ஒரு வீட்டில் 10 பேர் மீதியாக இருந்தால் அவர்களும் மாண்டு போவார்கள், செத்து போவாங்க அப்படின்ற நிறைய அழிவுகள் நேரிடும் என்பதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்ப அன்றைக்கு இருந்த இஸ்ரேல் மக்களில் அந்த உயர்குடி மக்கள் தங்களை மேன்மையாக மேட்டிமையாக தங்களை உயர்த்தி பிடித்துக் கொண்டு மக்களை ரசிக்கிறார்கள். அதனாலதான் வந்து இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் படிக்கும் போது ஆமோஸ் சொல்வார், கடவுளுடைய நீதி நியாயம் வந்து அந்த வற்றாத நீரோடை போல புரண்டோடுவதாக அப்படின்றார். இவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? இந்த பணக்காரர்கள் ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் ஏழைகளை ஒரு ஜோடி செருப்புக்கு விலைக்கு வாங்கினாங்க. எப்படி யோசிச்சு பாருங்கள், ஏழைகளை ஒரு ஜோடி செருப்புக்கு விலைக்கு வாங்குகின்ற ஒரு மோசமான நிலையாக இருக்கிறது. யாராவது ஒருத்தர் காசு கொடுத்துட்டு அவன் காசு கொடுத்து தராம போனாங்கன்னா என்ன செய்வாங்க? அதுக்கு பதில் தங்களிடத்தில் இருக்கிறதான அந்த வரியோரை அதுக்கு பதில் அவங்க விற்பாங்க. இப்படி நிறைய வந்து அன்றைக்கு இருந்தது. இது எல்லாவற்றையும் தான் ஆமோஸ் கண்டிக்கிறார். ரொம்ப துணிச்சலாக வேறொரு நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு வந்து அந்த மக்களை கண்டிக்கிறார். நீங்கள் இப்படியே வாழணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? சுகபோகமா இருக்கணும், அந்த கட்டில்களில் படுக்கணும், 5 மெத்தையில சாய்ந்து உறங்க வேண்டும், குடங்குடமாக
மதுபானத்தை குடிக்க வேண்டும். சிறந்த தெரிந்தெடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிகளை கன்றுக்குட்டிகளை நீங்கள் உண்ண வேண்டும் என்று நினைக்கிறீங்க. நறுமண தைலங்களை பூசிக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழும் நினைக்கிறீங்க, கொண்டாடுறீங்க, வீர வாத்தியங்களை வாசித்து கத்துகிறீர்கள், எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. ஐயோ உங்களுக்கு கேடு. அவர்கள் கவலையற்றவர்களாக இருந்தார்கள். எந்த எதையும் யோசிக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு நாங்கள் வாழ்கிறோமா, நாங்கள் நல்லா இருக்கிறோமா, அவ்வளோ கவலையற்றவர்கள், எதையும் சிந்திக்காதவர்கள், எந்த கஷ்டமான நிலையில் இருக்கிற மக்களுடைய நிலைகளை உணராதவர்கள் அவர்கள். அதனாலதான் ஆரம்பத்தில் அந்த வார்த்தைகளை சொல்றார், சுகஜீவிகளாக கவலையற்ற நிலையில் வாழ்கின்ற உங்கள் எல்லாருக்கும் ஐயோ கேடு வரும், நிச்சயம் சிறைப்பட்டு போவீர்கள், உங்களுடைய வாழ்வு முடிவுக்கு வரும், அழிந்து போவீர்கள் என்பதை கர்த்தர் சொல்கிறார். இதை ஒட்டிய, இதை மையப்படுத்தியதான் இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியில் லூக்கா நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதிகாரம் முடிய நமக்கு தெரிஞ்ச ஒரு உவமை தான். என்ன அப்படின்னா, அந்த ஐஸ்வர்யவான் லாசரு என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி நமக்கு நன்கு தெரியும். அந்த ஐஸ்வர்யவான் எப்படி வாழ்ந்தான் என்பது நமக்கு தெரியும். ரத்தாம்பரமும் விலை உயர்ந்த வஸ்திரமும் தனித்து அனுதினமும் அவன் சம்பரமாய் வாழ்ந்து வந்தான். ரொம்ப டெய்லி வந்து அவன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா, நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். லாசர் என்கின்ற பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருக்கிறார். அவன் புண்கள் நிறைந்தவனாக இருந்தான். அவன் ஐஸ்வரனுடைய வீட்டு வாசலில் அவன் கிடந்தான். மேசையில் இருந்து விழும் துணிக்கைகளை, சின்ன சின்ன வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சாப்பிட்டு தன் பசியை ஆற்றலாம் என்று ஆசையாக இருந்தார். நாய்கள் வந்து அவனுடைய புண்ணை நக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ரெண்டு பேர் இவர் ரொம்ப ஐஸ்வர்யமானாக, ரொம்ப சுகபோக வாழ்க்கை, காமோஸ் நம்ம பார்த்தது போல இங்க அப்படியே பிக்சரைஸ் பண்ணி சொல்லப்படுது. ரொம்ப அழகான வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். அந்த ரத்தாம்பர விலை உயர்ந்த ஆடை, அது வந்து ரொம்ப காஸ்ட்லியானது, அதெல்லாம் ராயல் ட்ரெஸ் அப்படின்னா. அதை உடுத்தி கொண்டு அனுதினமும் ஒரு சுகபோக வாழ்க்கை, ஒரு நிறைவான வாழ்க்கை, அவன் நினைச்ச வாழ்க்கையை வாழக்கூடிய அற்புதமான வாழ்க்கை. ஆனால் இன்னொரு புறம் அவனுடைய வீட்டு வாசலில் கிடக்கிறாங்க. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் மறிக்கிறார்கள் இறுதியாக 22ஆம் வசனத்துல. அதுல தரித்திரன் மறித்தான், தேவதூதர் அவனை ஆபரகாம் அடியில கொண்டு போய்விட்டார்கள். ஐஸ்வர்யவானும் மறித்தான், அவனை அடக்கம் செய்தார்கள். ரெண்டு பேர் நீங்க அப்படியே வந்து அழகா வந்து சொல்லப்பட்டது. இவன் மறித்தான், லாசருவை என்ன செஞ்சாங்க, ஆபரகாம் அடியில் கொண்டு போய் விட்டார்கள். ஆனால் இங்கே ஐஸ்வர்யவான் மறித்தான், அடக்கம் செய்யப்பட்டான். அப்போ அவன் வாழ்க்கை அப்படியே முடிந்து போன ஒரு நிலை. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்றதை வந்து சொல்லப்படுகிறது. 23ஆம் வசனத்தில், பாதாளத்தில் வேதனைப்படுகிறவனாய் தன் கண்களை எடுத்து பார்த்தான், தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியில் லாசருவையும் கண்டான். ஆபிரகாம் கிட்ட கேட்கிறார், எனக்கு இரங்கும், லாசருடைய விரலின் நுனியை தண்ணீரில் துவைத்து நாவை குளிரப்படும்படி அவனை அனுப்ப வேண்டும். ஏனென்றால் அவனுடைய நிலை படுமோசம், அக்கினி சுவாலையினால் வேதனைப்படுகிறேனே அப்படின்னு கஷ்டப்பட்டு கேட்க. அப்ப இங்கே கஷ்டத்தை அனுபவித்தவன் தரித்திரனாய் இருந்த லாசரு இப்பொழுது சுகமான இன்பமான வாழ்க்கையை ஆபிரகாம் அடியில அவனுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்தவன் இறுதியில நரகத்தை, வேதனையை, அக்கினியை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். என் நாவை குளிர பண்ண லாசரனுடைய விரல் நுனியில தண்ணியை துவைத்து என் நாவில் வைக்கணும் அப்படின்னா லாசரை வந்து அவன் கண்டுக்கவே இல்லை இல்லையா? ஆனால் இது தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது நமக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய பிளவு இருக்கிறது. யாரும் இங்கிருந்து அங்க வர முடியாது, அங்கிருந்து இங்க வந்துட முடியாது, அவ்வளவுதான் அவங்க லைஃப்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
அதனால எனக்கு சகோதரர் இருக்கிறாங்க 5 பேர். அதனால என்ன செய்ய, வீட்டுக்கு அனுப்புங்க லாசருவை. ஏனென்றால் மரித்த ஒருவன் போய் சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். அதனால அவங்களால திருந்தி வாழட்டும், அனுப்பிச்சு வைங்கன்னு கேட்கிறாங்க. அதற்கு ஆபிரகாம் சொல்லி முடிக்கிறார், அப்படி அல்ல. வாசிங்க 31 வாசிங்க. பாருங்க, இங்கே மோசே இருக்கிறார், தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு செவி கொடுக்காவிட்டால் மரித்த ஒருவன் உயிரோடு போய் எழுந்து போய் சொன்னாலும் அவங்க கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. அப்ப இன்றைக்கு மோசே தீர்க்கதரிசி யார் அப்படின்னா இருக்கின்ற ஊழியக்காரர்கள் தான். இது வசனம் இல்லையா, அதே திருவசனம் இருக்கிறது. இங்கே இந்த வசனம் சொல்லப்படும் போது இதை கேட்காம நாம் போய்விட்டு இருந்தால் நம்முடைய நிலைமை பரிதாபத்திற்குரிய நிலைமைதான். சோ இந்த ஐஸ்வர்யவானை எடுத்து பார்க்கும்போது அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இதான் இருக்கா, நீ நல்லா படிச்சு பாருங்க. இந்த 19ஆம் வசனத்திலிருந்து ஐஸ்வர்யவான் மிகப்பெரிய பாவம் செஞ்சான், பயங்கரமா குடிச்சான், விபச்சாரம் செய்தான், மக்களை வஞ்சித்தான், ஏழைகளை நசுக்கினான். ஏதாவது ஒண்ணு இருக்கான்னா எதுவும் கிடையாது. கடவுளுக்கு விரோதமாக ஏதாவது பாவம் செஞ்சான் அப்படின்னா எதுவும் கிடையாது. அப்போ என்னதான் அவன் செஞ்சான் அப்படின்னா, தன் இல்லத்தில் தன் வாசலில் இருக்கிற அந்த தரித்திரனை கண்டு கொள்ளாமல் போனதுதான் முக்கியம். அவன் ஆடை கிழிந்த நிலைமையில ஒன்றும் இல்லாமல் அவன் இருக்கிறான். அவன் என்ன செஞ்சிருக்கிறான், அவனுக்கு ஒரு நல்ல ஆடையை, ஏன்னா செந்திர ஆடையை கொடுக்கிறான். அவன் சும்மா சிம்பிளா கொடுக்கலாம். புண்கள் இருக்கிறது, என்ன செய்திருக்கலாம், அவனுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி இருக்கிறான். ஏன்னா அவன் தான் செல்வம் தான். அவன் பசியோடு இருக்கிறான். அவனுடைய வேஸ்ட் இல்லையா, அவன் சாப்பிட்டு வச்ச ஏதாவது துணிக்கைகள் சின்ன சின்னது ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கான். ஏதோ ஒரு உணர்வு அப்படின்னு கூட கொடுத்துருக்கலாம். எதையும் அவன் செய்யவில்லை. அப்போ அந்த ஐஸ்வர்யவான் எத்தனை முறை வீட்டுக்குள்ளேயும் வெளியும் அவன் போய் வந்திருப்பான். அவன் அங்கேதான் இருக்கிறான். அவனை அவன் ஒருபோதும் கண்டுகொள்ளவில்லை. இதுதான் இங்கே மிக முக்கியம். அவன் காணாமல் அவன் கடந்து போனான், அல்லது கண்டும் காணாதவன் போல பயணித்து விட்டான். அவனுக்கு வேண்டிய ஒன்றையும் அவன் செய்யவே இல்லை. இதன் விளைவுதான் அவன் அந்த கொடுமையான கஷ்டமான நரகத்தில அக்கினியில தள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். வேற எந்த தப்பையும் அவன் செஞ்ச மாதிரி ஒரு வார்த்தை கூட பதிவு செய்யப்படவில்லை. இதை இயேசு சொல்லுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அப்ப நாம் இங்கே வாழும்போது நாம் பார்க்கின்ற மக்கள் நம்மால் இயன்றதை செய்துவிட்டு போக வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. நாம் கண்டு காணாதவர்கள் போல் பயணித்தால் இதே நிலைதான். நாம் நல்லா பர்ஃபெக்ட்டா இங்கே வசனம் சொல்வது போல வாழ்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா நம்ம வாழ்றோம், எந்த தப்பு நாம் செய்யறத பாவம் செய்யறத கரெக்டா இருக்கும். ஆனால் இதனுடைய முடிவு இங்கே ஐஸ்வர்யவான் கிடைக்கிறது, கண்டு கொள்ளாமல் போகும். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில யார் முடியாத நிலையில ஒன்றும் இல்லாமல் ஏழைகளாக தரித்திரர்களாக இருக்கிறார்களோ அவர்களை கண்டு நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். முடிந்ததை செஞ்சா போதும். முடியாம கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம் நிலை நமக்கு தெரியும், அதை கடவுளும் அறிகின்றார், நம்மால் முடிஞ்சது. இதை இங்கே ரொம்ப அழகாக இயேசுநாதர் நற்செய்தியில நமக்கு எடுத்து சொல்றது. ஆமோஸிலும் இதே நிகழ்ச்சி தான். அன்றைக்கு இருந்த அந்த எல்லா சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் எதையும் கண்டுகொள்ளவில்லை. தரித்திரர்களை ஏழைகளை நசுக்கி ஒடுக்கி அவர்களிடத்திலிருந்து சுரண்டி பிழைத்தார்கள். அவங்க எதுவும் செய்யாம போனாலும் பரவாயில்ல, இந்த ஐஸ்வர்யவானை போன்று அப்படின்னா கூட சரி ஏதோ பாருங்க. ஆனால் அவர்கள் அதை கூட செய்யாமல் அடுத்த படி போய் அடுத்த நிலைக்கு கடந்து போய் அவர்களை நசுக்கி
அவர்களை ஒடுக்கி அவர்களை சுரண்டி தங்கள் வாழ்க்கையை இன்பமாக வாழ்ந்தார்கள். அதைதான் ஆமோஸ் மிக அதிகமாக கண்டிக்கிறார். அப்ப இப்படி இருக்கின்ற நிலையிலே யார் நமக்கு ஆதரவு? சங்கீதக்காரன் இந்த நாளுக்குரிய சங்கீதத்தில் மிக அழகாக சொல்கிறார். 146ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது நமக்கு தெரியும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கடவுள் நியாயம் செய்கிறார், பசியாக இருக்கிறவர்களுக்கு கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், கூடரை கண்களை தோய்ந்து போனவர்களை தூக்கி விடுகிறார், நீதிமான்கள் கர்த்தர் அந்நியரை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அனாதை பிள்ளையையும் விதவையும் துஷ்டரின் வழியையோ அவர் தாறுமாறாக செய்கிறார், ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாம் வாழ்கின்ற வாழ்க்கை அப்படியே இருக்கிறது. நம்ம யாரும் கண்டுகொள்ளவில்லை, நமக்கு வேண்டியதை செய்யல, ஏக்கத்தோடு நொறுங்குண்டு கஷ்டத்தோடு ஏழைகளாக வருத்தத்தோடு இங்கே சொல்லப்பட்டது போல நாம் பசியோடு வேதனையோடு இருக்கிறோம் என்றால் கடவுளே நமக்கு ஆதரவு. கடவுள் நம்மை பார்த்துக் கொள்வார். நாம் எந்த நிலையில் இருந்தாலும், யார் நம்மை கண்டு கொள்ளாமல் போனாலும் கடவுள் கண்டு கொள்வார். அவர் நமக்கு வேண்டியதை செய்து நம்மை வாழச் செய்வார். உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கையை கடவுள் தருவார். அது மாற்று கருத்து கிடையாது. இதை இயேசுவே தன் வாழ்க்கையில செய்தவர். நீங்க தந்த கட்டில் சொல்ற மாதிரி நீங்க பாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இயேசுவினுடைய அந்த பிறப்பு பாடல்களில் நான் பார்க்கும்போது தங்க கட்டில்களை விடுத்து அப்படின்னு பாட்டு இல்லையா, அதிமங்கலக்காரங்க பாட்டு. அதுல தங்க கட்டில்களை விடுத்து பசும் தொட்டியில படுத்து அப்படின்னு சொல்லி, இயேசு ஆண்டவர் கடவுளுடைய ஒரே மகன் நினைத்திருந்தால் எங்க வேணாலும் அவர் பிறந்திருக்க முடியும் இல்லையா. ராஜ மாளிகையில ஒரு அரச குடும்பத்துல ரொம்ப சிறப்பாக அவரால் பிறந்திருக்க முடியும். ஏனென்றால் இந்த முழு உலகமும் அவரால், அவரை கொண்டு, அவர் மூலமாக படைக்கப்பட்டது என்பது நமக்கு நன்கு தெரியும். திருமறை விளக்குகிறது. அப்ப அப்படி இருக்கிற இயேசுநாதர் எங்கனாலும் பிறந்திருக்கலாம். ஆனால் அவர் தெரிவு செய்தது எங்கதான் பிறந்தார்? அங்க கூட இல்லை, அதனுடைய முன்னணையில் கிடத்தினார்கள் தான் இருக்குல்ல, அது உள்ள கூட இல்லை. சோ எங்கேயும் இடம் கிடைக்கல. எவ்வளவு பெரிய கஷ்டமான நிலைமை பார்த்தீங்கன்னா இயேசுவுக்கு எங்கேயும் அவருக்கு இடம் கிடைக்கவில்லை. சத்திரத்திற்கு கூட போனார்கள், அங்கேயும் இடம் கொடுக்கப்படவில்லை. தொழுவத்தின் முன்னணையில் முகப்பில் அங்கே வெளியே ஓரமா கிடத்தினார்கள் என்று நான் பார்க்கிறேன். இதுதான் இயேசுவினுடைய நிலை. அந்த அழகான பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறது அந்த அற்புதமான வாழ்க்கையை அவர் விடுத்து துறந்து இங்கே மனிதனாக குழந்தையாக பிறந்து அவர் வாழ்ந்த நாட்கள் நமக்கு தெரியும். அவர் சொல்லுவார், மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்கி கூட நரிகளுக்கு கூடு உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு எல்லாமே இருக்கிறது, புலிகளும் கூடும் இவைகளுக்கு உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கிறதுக்கு கூட இடம் கிடையாது. அப்படி வாழ்ந்த இயேசுநாதர் இந்த உலகத்தில் ரொம்ப எளிமையான வாழ்க்கை. நிறைய அவர் எங்கே இருந்தால் நற்செய்தியை படிக்கும் போது நமக்கு தெரியும், பாவிகளோடும் ஏழைகளோடும் அவர் உணவருந்தினார். இதையும் அன்றைக்கு கண்டித்தார்கள் பரிசேயர்கள், சுரசேயர்கள் எல்லாம். இவன் நான் பாவிகளோடு இருக்கிறேன், ஏழைகளோடு இருக்கிறாரு, அவர்களோடு உணவருந்தாரு, எப்படி அப்படின்றது ரொம்ப அவர் மேல குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருக்காரு. அவர் பாவிகளை ரசிக்கதான் கிறிஸ்து வந்தார் என்பதை ரொம்ப இயேசு கிளியரா சொல்றார். ஏழைகளோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டவர் இயேசுநாதர். தன்னை அவர்களோடு உட்படுத்தி கொண்டு தன் வாழ்க்கையில இயேசுநாதர் மிக எளிய வாழ்க்கையை வாழ்ந்தவர். மக்களோடு மக்களாக இருந்தார். அவரை தேடிக்கொண்டு வருகிறார்கள் இல்லையா. சின்ன வயசு 12 வயசுல இருக்கும்போது தேடிக்கொண்டு வரும்போது ஆலயத்தில் இருந்தார். இன்னொரு முறை அவர் எங்க காரணம் சொல்லிட்டு அவருடைய தாயும் சகோதர சகோதரிகள் தேடிக்கொண்டு வரும்போது ஒரு இல்லத்திலே அவர் இருந்து உரையாற்றி கொண்டிருந்தார், போதித்துக் கொண்டிருந்தார். அப்போ உங்களுடைய தாயும் சகோதர சகோதரிகள் உங்களை தேடுறாங்க, கூப்பிடுறாங்கன்னு சொல்லும்போது, யார் என்னுடைய தாய், என்னுடைய சகோதர சகோதரி?
இது எல்லாத்தையும் கடந்து மக்களோடு பயணிக்கிறவர். அவரோடு கூட எல்லாரும் பின்னாக பயணித்துக் கொண்டே இருந்தார்கள். பல இடங்களுக்கு போனார், சுற்றி திரிந்தார், கிராமங்களுக்கு போனார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரொம்ப மக்களால் ஒதுக்கப்பட்ட ஓரக்கட்டப்பட்ட மக்கள் வாழ்ந்த இந்த ஸ்லம் ஏரியான்னு சொல்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட இடங்களுக்கு தான் இயேசு அதிகமாக பயணிக்கிறவர். கப்பர்நகூம் போனார், கலிலேயா போனார். ரொம்ப ரொம்ப அந்த அவுட்வர்ட் மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அங்கே போய் இயேசு தன் ஊழியத்தை அதிகமாக செய்கிறார். அப்படி வாழ்ந்தபடியினால்தான் இயேசு உயர்த்தப்பட்டார் என்று நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட மக்களுக்கு இயேசுவே அன்றைக்கு ஆதரவாக இருந்தார். அவர் லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் ஜபாலயத்திற்கு போயிட்டு அங்கே அவரிடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த சுருளை அவர் விரித்து அங்கே சொல்லுவார். வாசிங்க, லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. யாருக்கு நற்செய்தி என்றால் தரித்திரருக்கு நற்செய்தி. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், இயேசு ஆண்டவருடைய ஊழியம் இதுதான் என்பதை முன்னாடியே சொல்லிட்டு இந்த ஊழியத்தை இயேசு செய்தார். கர்த்தருடைய ஆவி எண்ணில் இருக்கிறது, தரித்திரருக்கு நற்செய்தி, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள், சிறைப்பட்டவர்கள், குருடர்கள், பார்வையற்று இருக்கிறவர்கள், இவர்கள் எல்லாரும் விடுதலையாக்க, சுகம் பெற செய்ய, அவர்களுக்கு நல் வார்த்தைகளை போதிக்க, நற்செய்தியை கூறவே பிதாவாகிய கடவுள் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அதற்காகவே என்னை அனுப்பியிருக்கிறார் அப்படின்றார். இதுதான் இயேசுவினுடைய ஊழியம். இந்த வாழ்க்கையை தான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் ஒருபோதும், அதாவது அந்த ஐஸ்வர்யம் உள்ள சுகபோக வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது என்றால் அது தப்பு அப்படின்னு நாங்கள் சொல்ல வரல, அதையும் இங்கே திருமறை சொல்ல வரலை. நாம் எல்லாவற்றையும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்கிறோம். வாழும்போது நாம் செய்ய வேண்டியதுதான் முக்கியம். அந்த வாழ்க்கையை வாழும்போது நாம் ஒருபோதும் எதையும் கண்டு கொள்ளாமல் அந்த மேல் நோக்கி பார்த்துனே போயிடாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, தலை அந்த கீழே வரமாட்டேங்குது, மக்களை பார்க்கறதே இல்லை, இப்படியே போறாங்க சொல்லுவாங்க. மேற்பார்வையாக இருக்கு, மேல் நோக்கி பார்க்கறாங்க. அப்படி இருப்பது அல்ல. மக்களை பார்க்க எவ்வளவுதான் நம்ம உயர்ந்து போனாலும், செல்வ செழிப்போடு அந்த சுகபோக வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் கிடைப்பது ஆசீர்வாதம் தான், அது தப்பு இல்லை. ஆனால் அப்படி இருக்கும் போது நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியம். அப்படி இருக்கும் போது அந்த ஐஸ்வர்யவான் லாசருவை கண்டு கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்க பெற்ற போது ஆமோஸ் காலகட்டத்தில் இஸ்ரவேல் மக்கள், அன்றைக்கு இருந்த அந்த வேட்டிமை உள்ளவர்கள், உயர்குடி மக்கள் மக்களை கண்டு கொள்ளவில்லை. அவர்கள் அதற்கு நேர்மாறாய் அவர்களை ஒடுக்கி ஐஸ்வர்யத்தை பெருக்கினார்கள். அவர்களை நசுக்கி தங்கள் இன்புற்று வாழ்ந்தார்கள். எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. குடங்குடமா மதுபானத்தை குடித்து, இறைச்சிகளை உண்டு, நடுமணத்தை பூசிக்கொண்டு, அழகான வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு என்ன வாழ்க்கை வாழ வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் ஒடுக்கி மக்களை நசுக்கி வாழ்ந்தார்கள் அவர்கள் மாத்திரம். இவைகள் எல்லாம் கடந்துதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இந்த நாளுக்குரிய நிறுவ பகுதி மாத்திரம் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அந்த தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-13 ஆகிய வசனங்கள் தான் நம்முடைய நிறுவ பகுதி. ஆனால் நம்ம ஷீட்ல இல்லை. ஆனால் நம்முடைய தாய் திருச்சபையிலும் சரி, எங்கள் செமினரி இருக்கக்கூடிய டிக்ஷனரி என்னன்னா அடிஷனலாக ஆப்ஷனலாக இன்னொரு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அது 6ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரம் 6 துவங்கி 19 முடியும். அது ரொம்ப இன்னும் நம்முடைய திருமறையினுடைய இந்த நாளுக்குரிய சிந்தனை பகுதிக்கு ஒத்து போகும். 1 தீமோத்தேயு 6 6-லிருந்து
19. அதில் அதிகமாக சொல்கின்ற முக்கிய வார்த்தை என்னன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறே அதுதான் அப்படின்றது. அடுத்தது என்ன சொல்றாருன்னா 17வது வசனத்துல, இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் மேட்டிமை சிந்தனை அற்றவர்களாக இருக்கவும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் அல்ல நாம் அனுபவிக்கிறதான அந்த சகலவித நன்மைகளையும் தாராளமாய் கொடுக்கிற கடவுளின் மேலேயும் நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படின்றார். ஒருபோதும் அந்த ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் அந்த மேட்டிமை சிந்தனையிலோடு இல்லாமல் அதை அச்ச நிலையில அதை விடுத்து எதன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது அல்ல, மாறாக நாம் அனுபவிக்கின்ற அந்த சகலவிதமான நன்மைகளை தாராளமாய் நமக்கு கொடுக்கிற அந்த கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படின்றது. அப்ப அதுதான் முக்கியம். கடவுளை நம்பி கடவுளை சார்ந்து நமக்கு கொடுக்கிறது எல்லாவற்றையும் கடவுள் தான். அவர் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு ஏற்புடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இதை அன்றைக்கு வாழ்ந்த ஆமோஸ் காலகட்டத்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் அந்த உயர்குடி மக்கள் செய்ய வேண்டும். கடவுளை மறந்து கடவுளின் கட்டளைகளை அவர்கள் கீழ்ப்படிந்து வாழவே இல்லை. அவைகளை அப்படியே ஓரம் தள்ளி வைத்துவிட்டு தங்களுடைய செல்வ பெருக்கத்திலே மகிழ்ந்தார்கள். ஆகையினால் அன்புக்குரியவர்களே, இந்த திருவசனத்தை உள்வாங்கி இருக்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த நிலையில உயர்த்தி போனாலும் நமக்கு எல்லாவற்றையும் இறைவன் கொடுக்கும் போது அந்த இறைவனில நம்பிக்கை வைத்து அந்த இறைவனிலே நாம் வாழ்ந்து அவர் காட்டுகின்ற வழியில நம் பார்வையில் இருக்கின்ற ஏழை எளிய தரித்திரர்கள் இல்லாத நிலையில் இருக்கிறவர்களை நாம் கண்டு அவர்களுக்கு வேண்டியதை செய்ய வேண்டும் என்பதை இறைவன் விரும்புகிறார். அல்லது எனக்கு யாரும் செய்யவில்லை, நான் இப்படியே ஏழ்மையிலே கஷ்டத்துல நொறுங்குண்டு இருக்கிறேன் என்று நாம் இருந்தால் கவலைப்படாதீர்கள். கடவுள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். அவர்கள் உங்களுடைய கவலைகளை போக்குவார். அவர்கள் உங்களுடைய வேதனைகளை மாற்றுவார். அவர்கள் உங்களுக்கு என்றும் துணையாளராக இருந்து நீங்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து விடுதலையை தந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவார். ஆகையினால இந்த நல்ல வாழ்வை நம்முடைய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை இறைவனுக்கு என்று அர்ப்பணிக்குவார்கள். ஆண்டவராக இறைவன் திருவார்த்தை ஊடாக நம்மை நிறைவோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துள்ளார்கள். அவன் எல்லாருக்கும் கர்த்தருடைய தெய்வீகமான சமாதானம் நம் இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்துவுக்குள் பக்குவப்படுத்தி காப்பார்கள். அவன் எழுந்திருந்து உதவுகிறது. கடவுளே சுத்த நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம். மகிழ்ச்சியான இம்மாதத்தின் இறுதி ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இக்காலை பொழுதிலே ஒரு சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க நீ பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. இவ்வளையிலும் கர்த்தாவே இறைவன் எங்களோடு பேசின உம் திருமொழிகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அன்றைக்கு ஆமோஸ் தீர்க்கரின் மூலமாக இஸ்ரேல் மக்களிலே உயர்குடி மக்களாக இருந்தவர்கள் செல்வ செழிப்போடு சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கவலையற்றவர்களாக இருந்து தங்களை அதிகமாக பெருக்கிக் கொண்டு
மதுபானத்தையும் நறுமண தைலங்களையும் கொழுத்த தெரிந்தெடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிகளை கன்றுக்குட்டிகளை அவர்கள் உண்டு மகிழ்ச்சியோடு இன்புற்று இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த கட்டில்களிலே படுத்தார், பஞ்ச அறைகளிலே பஞ்ச மெத்தைகளிலே அவர்கள் கிடந்து கீத வாத்தியங்களை தம்புருவை வாசித்தார்கள், கத்தினார்கள். இவையெல்லாம் கடவுளின் பார்வையிலே எதிரானது என்பதை அறிந்தும் அறியாதவர்கள் போல ஐஸ்வர்யத்திலே திளைத்திருந்தார்கள். ஐயோ, உங்களுக்கு கேடு வரும் என்று கடவுள் ஆமோஸ் வழியாக எச்சரித்தார். நீங்கள் முதலாவது சிறைப்பட்டு போவீர்கள், அழிந்து போவீர்கள், ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுவீர்கள் என்று எச்சரித்தேன். அன்பின் ஆண்டவரை, இதே போன்று இயேசுவும் ஐஸ்வர்யவான் லாசரு என்கிற அந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே ஐஸ்வர்யவானும் எந்த பாவமும் செய்தது போல் அங்கே சொல்லப்படாமல் நிலையில் இருக்கும்போது தன் வீட்டு வாசலுக்கு இருந்து அங்கே கிடந்து புண்களினாலே நிறைந்திருந்து அந்த தரித்திரன் உணவுக்கு கூட வழியில்லாமல் மேசையிலிருந்து விடும் துணிக்கைகளை உண்டு பசியாற்ற இருந்த அந்த ஏழை தரித்திர லாசருவை கண்டுகொள்ளாமல் இருந்ததை ஒரு மிகப்பெரிய பாவம். இவன் மாத்திரம் செல்வ செழிப்போடு இரத்தாம்பர உடையை உடுத்தி நாள்தோறும் அனுதினமும் அவன் மகிழ்ச்சியாக இருந்தார். அதனுடைய விளைவு இங்கே இப்படி வாழ்ந்தவன் இறுதியிலே மரித்த பிறகு அடக்கம் செய்யப்பட்டு எரி நரகத்தில் அவன் தள்ளப்பட்டான். மிகுந்த வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது இங்கே தரித்திரத்திலே இருந்து கஷ்டத்திலே இருந்த லாசரு ஆபிரகாம் மடியிலே மகிழ்ச்சியோடு சுகமாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். லாசருடைய விரல் நுனியிலே தண்ணீர் துவைத்து என் நாவை குளிரச் செய்யும் என்று கேட்ட போது கூட அது அவனுக்கு கிடைக்கப்பெறவில்லை. என் சகோதரர்களாவது திருந்த வேண்டும், இவரை அனுப்பி வையும் என்று சொன்ன போதும் அதையும் செய்ய முடியாத ஒரு நிலை. ஏனென்றால் மரித்தோரிலிருந்து ஒருவர் போய் சொல்வதை அவர்கள் எங்கிருந்து கேட்கப் போகிறார்கள்? இங்கே மோசேயும் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். பண ஆசை, பணம் எல்லாத்திற்கும் வேறே அல்ல என்று சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் எல்லா நன்மைகளையும் நம் வாழ்க்கையிலே தருகின்ற அந்த கடவுள் மீது மாத்திரமே நம்பிக்கை வைக்க வேண்டும், ஐஸ்வர்யத்தின் மீது அல்ல என்பதை பவுல் தீமோத்தேயுக்கு அறிவுரையாக இந்த வார்த்தைகளை சொன்னார். இந்த வார்த்தைகளை பெற்றிருக்கிற நாங்கள், உள்வாங்கி இருக்கிற நாங்கள், கடவுளைகளை ஆசீர்வதித்திருக்கும் போது நல்ல நிலைமையிலே ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையை, அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கும் போது அதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி கடவுள் காட்டுகின்ற நெறிமுறைகளை, வழிமுறைகளை, போதனைகளை பெற்று இருக்கிற நாங்கள் எங்களால் இயன்ற எல்லா காரியத்தையும் பல வடிவிலே எல்லாருக்கும் நாங்கள் செய்ய நிரவழைத்தால் அதை கடவுள் விரும்புகிறேன். அப்படி வாழ்ந்தால்தான் எங்களுக்கு வேண்டிய அந்த ஆசீர்வாதம் உள்ள ஆபிரகாம் மடியிலே கிடக்க கடவுளோடு இருக்கின்ற அந்த வாழ்க்கை கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வோம். ஏழையாக, தரித்திரர்களாக, நொறுங்குண்ட நிலைமையோடு, பசியோடு, பட்டினியோடு, கஷ்டத்தில் இருக்கின்ற மக்கள் யார் எங்களுக்கு இவைகளை எல்லாம் செய்யக்கூடும்? யாரும் இல்லை என்ற நிலையில் இருந்தாலும் கர்த்தரே உங்களுடைய நிலைமைகளை மாற்றுவார் என்பதை சங்கீதக்காரன் சொல்றார். அந்த இயேசுவும் இந்த உலகத்தில் அப்படிதான் வந்து எல்லாவற்றையும் எடுத்து ஏழைகளுக்கும் தரித்திரர்களுக்கும் வேண்டியவைகளை செய்தார். பாவிகளோடு உணவருந்தினார், பழகினார். அவர்களோடு அவர் அதிக நேரங்களை என்றும் செலவழித்துக் கொண்டு
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் என்கின்ற இந்த வார்த்தைகளை சொல்லி ஊழியத்தை செய்தார். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இருக்கிறேன். எங்களை யார் கண்டுகொள்ளாமல் போனாலும் எங்களுக்கு நீர் இருக்கிறேன், நீர் கண்டுகொள்கிறேன். எங்கள் நிலைமைகளை நீர் மாற்றுகிற வல்லவர் என்பதை புரிந்து உங்களை தொடர்ந்து நாங்கள் வாழ, நீர் தருகின்ற வாழ்வை பெற்றுக்கொள்ள, நீர் காட்டுகின்ற பாதையில நாங்கள் பயணப்பட நீர் அருளைத்தார். நல்ல வாழ்வை வாழ்ந்து நீர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்வோம். இவரையும் ஜேம்ஸ் லூதர் நூற்றாண்டு திருச்சபைக்காய் நன்றி. திருச்சபை ஒரு கருத்தை நாம் தருகிறோம். திருச்சபை கடவுள் ஆசீர்வதி. அவை பொறுப்பாளர்கள், ஆண்டவரே, துணை பொறுப்பாளர்கள், மூப்பன்மார்கள், ஆலோசகர்கள், முன்னாள் பொறுப்பாளர்கள், மாதர்கள், வாலிப சகோதர சகோதரிகள், சிறுபிள்ளைகள், பெரியவர்கள், வயதான மக்கள், அனைத்து விசுவாச குடும்பத்தினர்களை கோயில்புழையின் ஆசைகள் நம்மை நான் கிருபை நாள் முடிச்சூட்டி காத்துக்கொள்ளும். எல்லாருடைய பணிகள் வேலைகள் படிப்புகளை கற்று ஆசீர்வதி. சுகவினத்தோடு பலவீனத்தோடு இருக்கிறபடி கண்ணோக்கி பாரும், சுகப்படுத்தும், மாற்றல்படுத்தும். இந்த வார நாட்களில் பிறந்த நாட்கள், மறுநாள் விசேஷ நாட்களை காணக்கூடிய மக்களை கண்ணோக்கி பாரும். புதிய ஆண்டு வளமாய் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்வோம். நல்ல ஆண்டவரை உங்களுடைய பிதாவை குறிப்பாக வருகின்ற 30ஆம் தேதி ஆண்டவரை உங்களுடைய மருத்துவ மிஷனரியாக இருந்து உங்களிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிற டாக்டர் ஆலிஸ்வாய் அம்மா அவர்களை நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒரு பூரண நிறைவான வாழ்க்கையை அவர்களுக்கு தந்தீர். எங்களோடு வாழ்ந்தார்கள். அவர்கள் சுகபோக வாழ்க்கையை தொடர்ந்து வந்து வாழ்ந்தார்கள். மீண்டும் அந்த வாழ்க்கையை பெற்றிருக்க கூடும் என்ற நிலைமையில் இருந்த போதிலும் அதைகளை தவிர்த்து எங்களோடு எங்கள் மண்ணில் பெதெஸ்தா மருத்துவமனையினுடைய வளாகத்தில் அந்த பங்களாவில் நிலைமையெல்லாம் மாறிப்போன நிலைமையிலும் இருக்கும்போது அங்கே வசித்து இருப்பதை உண்டு அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்விற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த மனநிலை எங்களுக்கும் வேண்டும். ஒரு ஆண்டை ஆண்டவரை வரக்கூடிய நாட்களை நாம் நிறைவு செய்யும் போது கர்த்தராகிய இறைவன் தாமே நமக்குரிய நாம் அவர்களை இழந்த நிலைமையில் இருக்கின்ற எங்களுடைய ஒட்டுமொத்தமான இஸ்ரூசாவுக்கும் என்னுடைய தாய் திருச்சபையான எல்சிஎம்எஸ்க்கும் அவருடைய உறவுகளுக்கும் கடவுள் தொடர்ந்து சமாதானத்தையும் ஆறுதலையும் தான். அன்பின் ஆண்டவரே, இவ்வுலகிலும் இந்த வார நாட்கள் நடைபெறப் போகின்ற திருச்சபையின் ஊழியர்கள் எல்லாம் கர்த்தராகிய இறைவன் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் கரத்தில் தருகின்றோம். சபை சங்கங்களின் வட்டங்களின் கரத்தில் தருகின்றோம். என்னுடைய பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், நிறுவனங்கள், ஸ்தாபனங்கள், திருச்சபைகள், இறையல் கல்லூரி எல்லாவற்றையும் கரத்தில் தருகிறோம். நீ ஆசீர்வதி. இந்நிலைமைகள் எல்லாம் மாறு. என்னுடைய இயேசுசா பழைய நிலைமைக்கு பயன்பட செழிப்பான ஒரு சிறப்பான ஆண்டவரே, ஒரு அழகான இந்திய சுவிசேஷத்தின் திருச்சபை இன்றைக்கு இல்லை என்பதை உணர்ந்தவர்களால் இந்த இயேசுசாக இருக்கின்ற எல்லா அங்கத்தினர்களும் இதனுடைய பழைய நிலைமைக்கு எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் கொடுக்க அருளைத்தார். அன்பின் ஆண்டவரே, வழியிலும் கூட இந்த வழிபாட்டை சென்று ஆண்டவரே ஒரு திருப்பீடத்தை, இந்த ஆலயத்தை ஆயத்தம் செய்து வண்ண பூக்களினாலே அலங்கரித்து அதை கொடுத்து எல்லா மக்களையும் கற்று ஆசீர்வதிக்கிறார். இசைக்கருவிகளின் கூடாக இந்த நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதி. ஆண்டவரே, பாடல்களை பாடுகின்ற ஒரு நாமத்தை உயர்த்தினவர்களை ஆசீர்வதி. திருமலை பகுதியை நடத்தி கொடுத்தவரை, ஆண்டவரை காணிக்கையை சேகரிக்கப் போகிறவரையும் அறிவிப்பை கொடுக்கப் போகிறவரையும் எல்லாரையும் இந்த வழிபாட்டில் ஆண்டவரை திருமலையை வாசித்தவர்களை எல்லாரையும் ஆசீர்வதி. திருவரையும் வழிநடத்தி சொல்லும் தம்முடைய மக்களோடு நிறைந்திருக்கிறது. மீண்டும் ஒரு இறை சன்னிதானத்தில் நாம் இணைந்து வருகை தருகிற வரையில் கர்த்தரை கரம் பிடித்து நடத்துகிறார். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை, எங்களுடைய தமிழ்நாட்டை, திருப்பத்தூர் மாவட்டத்தை, செங்கலிக்கும் ஊராட்சியில் இருக்கிற அனைத்து தலைவர்கள், ஆட்சியாளர்கள் கரத்தில் தருகிறோம். ஆசீர்வதி, மக்களை ஆசீர்வதி. என்னுடைய ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், பொறுப்பில் உள்ளவர்கள், ஊர் நாட்டாமை, துணை நாட்டாமை, பொறுப்பில் உள்ள எல்லாரையும் ஊர் மக்களை ஆசீர்வதி. இந்த ஒளிபெருக்கி வழியாகவும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதி. அருகில் இருக்கிற பள்ளிக்கூடத்தை, மருத்துவமனையும் ஆசீர்வதி. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில்
நாட்டில் பல இடங்களிலே பல நாடுகளிலே ஏழைகளாக தரித்திரர்களாக இல்லாத நிலையில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவரே முடிந்து நல்ல நிலையில் இருக்கின்ற எல்லாரும் அவர்களுக்கு மனங்கிறது அவர்களுக்கு வேண்டி செய்யக்கூடிய கிருபைகளில் எல்லா இடங்களிலும் உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் அந்த ஆண்டவரை கடந்த நாட்களில் இந்த கரூர் பகுதியில் ஆண்டவரை இந்த கூட்ட நெரிசலில் மதித்து குடும்பத்தின் மக்களை நினைவு கூறுகிறோம். அம்மக்களை இழந்து தவிக்கின்ற குடும்பத்தின் மக்களுக்கு வேண்டி சமாதானத்தையும் ஆறுதலையும் நிறைவேற்றார். இது போன்ற நிகழ்ச்சி தொடர்ந்து இங்கும் நடைபெறாத வண்ணம் இறைவன் பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அனைவரையும் தாழ்த்துகிறோம். நாங்கள் கேட்க மறந்து எல்லா நன்மையான ஈவுகளினாலே கர்த்தரை நிறைத்து காத்துக்கொள்ளும் ஆசீர்வதை இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம். நீங்கள் அன்பின் பரவலாக பரமனுக்கு எங்கள் பிதாவே நாம் பரிசுத்தப்படுவதாக ராட்சியம் வருவதாக சிறப்பு பூமியிலே செய்யப்படுவதாக நாம் எங்கள் ரசித்துக் கொள்ளும் ராட்சியம் அவர்கள் முடியும். நம் யாவரும் அமர்ந்து வழிபாடு நிறைவு பாடலாகவும் காணிக்கை பாடலாகவும் 582வது பாடல் வாஸ்தவத்தை என்று ஆசிரியர் இந்த பாடல் 582வது பாடல்